ரெண்டே ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு டிவிக்கு, இன்னொன்னு டிஎம்கே. ஒரு நாய் 4 நாயை சேர்த்துக்கிட்டு வேட்டைக்கு போனா சரியா இருக்கும். புலி 10 புலியை சேர்த்துக்கிட்டு வேட்டைக்கு போனா நல்லா இருக்கு. யாரை எதிர்க்க போறதுன்னு தெரியாம அவர் செய்யறாரு, அதே இதை நீங்க இத்தனை பேர் 100 தடவை கேட்குறீங்க. கூட்டணி இல்லாம எப்படி, கூட்டணி இல்லாம எப்படின்னு ஒருத்தர் கூட கொள்கை இல்லாம எப்படின்னு யாரும் கேட்க மாட்டேங்குது. எதிரியை தீர்மானிச்சுட்டு தான் களத்துக்கு சண்டைக்கு வந்தோம். அதை வரவேற்கிறேன். ஏன்னா திமுகவோட மோதி அழிக்கணும், அதை வீழ்த்தணும்னு நினைக்கிற என் தம்பியுடைய அந்த நிலைப்பாடுகளை அதை நான் வரவேற்கிறேன். திமுகவை வீழ்த்துறவர்கள்லாம் பிரிஞ்சு இருந்தீங்கன்னா அது சாதகமா இருக்காது. பிரிஞ்சு எங்க இருக்கும்? நான் இங்க பாருங்க, ஆள் சேர்த்துக்கிட்டு சண்டைக்கு போற மரபு எனக்கு இல்லை. என் எதிரியை நான் தனியா தான் சந்திப்பேனே ஒழிய, நான் இங்க பாருங்க, ஒரு நாய் 4 நாயை சேர்த்துக்கிட்டு வேட்டைக்கு போனா சரியா இருக்கும். புலி 10 புலியை சேர்த்துக்கிட்டு வேட்டைக்கு போனா நல்லா இருக்கு. அது இங்க பாருங்க, கூட்டத்துல நிக்க வீரமோ துணிவோ தேவையில்லை. தனிச்சு நிக்கத்தான் வீரமும் துணிவும் தேவைப்படுது. நாங்க வீரர்கள் தனிச்சு நிக்கிறோம், மோதுறோம். அதுல போயிட்டு அவர் செய்யறாரு, அதே இதை நீங்க இத்தனை பேர் 100 தடவை கேட்குறீங்க. கூட்டணி இல்லாம எப்படி, கூட்டணி இல்லாம எப்படின்னு ஒருத்தர் கூட கொள்கை இல்லாம எப்படின்னு யாரும் கேட்க மாட்டேங்குது. கூட்டணி இல்லாம எப்படி வெல்ல முடியும்? கூட்டணி வச்சா தான் வெல்ல முடியும்னு என்ன மரபா இல்ல சட்டமா? சட்டம். எதிர்க்கு எதிரி எனக்கு நண்பர்னு சொல்லுவாங்க சார். பிஜேபிக்கு எதிரி டிஎம்கே தான், உங்களுக்கு எதிரி டிஎம்கே தான். அந்த வகையில பார்த்தா உங்க வாய்ப்பு இருக்கா? அதெல்லாம் இல்ல, எதிரிக்கு எதிரி இல்ல. நாங்கள் எதிரியை தீர்மானிச்சுட்டு தான் களத்துக்கு சண்டைக்கு வந்தோம். யாரை எதிர்க்க போறதுன்னு தெரியாம முடிவெடுத்துட்டு தான் போருக்கே வந்திருக்கோம். அதனால எங்களுக்கு எந்த குழப்பமும் இல்லை, தடுமாற்றம் இல்லை. அதனால ஒரு குழப்பமும் இல்லை. நீங்க இன்னொரு 4-5 மாசத்துல தெரிஞ்சிடும் யார் எங்க போறாங்க அப்படின்னு, நாங்க எங்க நிக்க போறோம்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதனால அதில் கூட எங்களுக்கு எந்த குழப்பமும் இல்லை. உங்களுக்கு குழப்பம் இருந்தா தெளிவா இருங்க. நேற்று கருத்து கணிப்புல அடுத்த முதல்வர் ஸ்டாலின் அப்படின்னு 2வது இடத்துல விஜய்னு சொல்லி ஒரு கருத்து கணிப்பு. ஒரு கருத்து கணிப்பு தான். கடந்த காலங்களில் அவங்க எப்படி கருத்து கணிச்சிருக்காங்க அப்படின்னு இருக்குல்ல. ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சி. நாங்கள் பல தேர்தல்களை போட்டிகிட்ருக்கோம், தனித்து போட்டிகிட்ருக்கோம். 36 லட்சம் வாக்குகளை பெற்றிருக்கோம். இம்முறையும் போட்டிடுவோம். அப்போ எங்களை அந்த போட்டியில் நீ வச்சிருக்கணுமா இல்லையா? அப்போ உன் கருத்து கணிப்பின் நேர்மை தெரியுதா இல்லையா? என் கட்சி பேர் எங்க? அப்போ நீ என்ன கணிக்கிறியா? உன் கருத்தை திணிக்கிறியா?